ஆக்கங்கிட்ட கூவ ஏல நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். ஏல இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம சாதனை செல்வி அடுத்த உலக அழகி நம்ம திருச்சி சாதனை அவங்கள பற்றி தான் வீடியோவில் பேச போகிறோம்ல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் திருச்சி சாதனா உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த பதிவு பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா இப்போ உன் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மாதமாக இருக்குது, நிற மாதமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்க. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஜிஹெச்சில் கொண்டு சேர்த்துட்டு அதெல்லாம் ஓகே, சேர்த்ததெல்லாம் ரைட்டு ஓகே. ஆனால் இப்போ நீ வந்து உங்கள்கிட்ட இல்லாத பணமோ கோடியே கிடையாது, எத்தனை கோடியோ வச்சுருக்க. இருந்தாலும் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அந்த வாசலில் வந்து போர்வை விரித்து படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நல்லாவே தெரியும். நீ நினச்சா கண்டிப்பாக எங்கேனாலும் போய் படுத்துவங்களாம், ஏசி ரூம் போடலாம். சரியா, உனக்கு பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பிள்ளைக்காக நீ கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஆளோட ஆளாக மக்களாக படுத்து கிடக்க ரொம்ப வேதனைக்கு ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய விஷயமும் இருக்குது. இன்னொன்று இருக்குது சாதனா. ஆமாம், நீ அந்த போர்வையை விரித்து இப்படி படிக்கிய அது ஹாஸ்பிட்டலில் வேறு வீடா? லூஸு மெண்டல் பே உள்ள கிறுக்கு பே உள்ள சாதனா. ஒன்னே மாதிரி 100 பேர், நூற்றுக்கணக்கான பேர் 100 பேருக்கு மேலே வருவாங்களே. ஒன்னே மாதிரி பாயை போட்டு போரையை போட்டு விரிச்சுக்கிட்டு இடைஞ்சல படுத்தா எப்படி நடமாடுவாங்க? அது பக்கத்தில் ஒரு அக்கா பேர் ஏசுது உன்னைய, இப்படி அம்மா பாயை போட்டு படுப்பேன் போரையை போட்டு அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்கிறது? சரி, கொஞ்சம் பார்த்து பறிச்சு இரு. ஆஸ்பத்திரி அங்கேயுமே உன் சேட்டையை ஆரம்பிச்சிடாத. கொஞ்சம் பாப்பாவுக்கு குழந்தை பிறக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக திருச்சி சாதனா. மக்களுக்கு இடையூறு பண்ண வேண்டாம், சரியா? சின்ன அட்வைஸாக சொல்லுதான், எடுத்துக்கோ. சும்மா எப்போ பார்த்தாலும் சேர பண்ணிட்டு கிடக்காத கிறுக்கு மெண்டல் பே உள்ள. ரைட் நண்பர்களே, வீடியோ பிடிக்கும், நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமைக்கிறங்கோ. நன்றி, வணக்கம்கோ.